வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்பெயினில் குறைந்தபட்ச ஊதியம் 3.1% உயர்வு, வெளிநாட்டு பணியாளர்களுக்கு நற்செய்தி. பிரித்தானியாவில் அகதிகள் தங்கும் விடுதிகள் மூடல், வசந்த காலத்தில் வெளியேற்றம் தொடக்கம். ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே பின்லாந்தில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகம். ஜெர்மனியை உலுக்கும் பனிப்புயல், இயல்பு வாழ்க்கை கடும் பாதிப்பு. ரஷ்யாவின் ரகசிய யுரேனியம் பாதை, தடைகளை மீறி ஐரோப்பா அருகே பயணிக்கும் கப்பல்கள். ஐரோப்பிய அரசியல் கட்டமைப்பு ஆபத்தில், பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் எச்சரிக்கை. ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல், டிரம்பின் பதிலுக்காக காத்திருக்கும் செலன்ஸ்கி. புட்டின் அமெரிக்காவை கண்டுதான் அஞ்சுகிறார், ஐரோப்பாவை கண்டு அல்ல, டிரம்ப் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஸ்பெயினில் குறைந்தபட்ச ஊதியம் 3.1% உயர்வு, வெளிநாட்டு பணியாளர்களுக்கு நற்செய்தி. ஸ்பெயினின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் யோலண்டா டயஸ் நாட்டின் குறைந்தபட்ச ஊதியத்தை 3.1% உயர்த்த பரிந்துரைத்துள்ளார். இந்த உயர்வின் மூலம் குறைந்தபட்ச மாத ஊதியம் 1221 யூரோக்களாக அதிகரிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊதிய உயர்வு ஸ்பெயினில் சட்டப்பூர்வமாக பணியாற்றும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்களுக்கும் சமமாக பொருந்தும். அதிகரித்து வரும் வீட்டு வாடகை, உணவு மற்றும் எரிசக்தி விலைகளை சமாளிக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. சுற்றுலா, விவசாயம் மற்றும் துப்புரவு பணிகளில் ஈடுபட்டுள்ள குறைந்த வருமானம் கொண்ட வெளிநாட்டவர்கள் இதனால் பெரும் பயனடைவர். இந்த ஊதிய உயர்வு ஜனவரி 1 முதல் அமுல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரித்தானியாவில் அகதிகள் தங்கும் விடுதிகள் மூடல், வசந்த காலத்தில் வெளியேற்றம் தொடக்கம். பிரித்தானியாவில் அகதிகள் தங்கியிருக்கும் விடுதிகளை மூடும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ள அரசு வரும் வசந்த காலத்தில் அங்கிருந்து அகதிகளை வெளியேற்ற திட்டமிட்டுள்ளது. நிதி வசதி இருந்தும் அரசின் உதவியை நாடுவோர் மற்றும் சட்டவிரோத பணிகளில் ஈடுபடும் அகதிகளுக்கான நிதி உதவி மற்றும் தங்குமிட வசதி ரத்து செய்யப்பட உள்ளது. விடுதிகளுக்கு பதிலாக ராணுவ முகாம்கள் மற்றும் இதர தற்காலிக தங்குமிடங்களுக்கு அகதிகளை மாற்ற உள்துறை செயலாளர் சபனா மஹ்மூத் திட்டமிட்டுள்ளார். சிரியா போன்ற நாடுகள் இப்போது பாதுகாப்பாக கருதப்படுவதால் அங்குள்ள அகதிகளை மீண்டும் தங்கள் நாடுகளுக்கே திருப்பி அனுப்பும் பணிகளும் தொடங்கப்பட உள்ளன. 2029 ஆண்டிற்குள் அகதிகள் தங்குவதற்கு விடுதிகளை பயன்படுத்தும் முறையை முழுமையாக ஒழிக்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியுடன் இணைந்து சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்த புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளவும் பிரிட்டன் அரசு முனைப்பு காட்டி வருகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே பின்லாந்தில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகம். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் பின்லாந்து இப்போது மிக அதிகமான வேலையில்லா திண்டாட்ட விகிதத்தை பதிவு செய்துள்ளது என யூரோஸ்டாட் உறுதிப்படுத்தியுள்ளது. நவம்பர் மாத நிலவரப்படி பின்லாந்தின் வேலையில்லா திண்டாட்டம் 10.6% உயர்ந்து ஸ்பெயினை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சியில் ஏற்பட்டுள்ள மந்தநிலை மற்றும் வேலை தேடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து பொருளாதார வளர்ச்சியில் ஏற்பட்டுள்ள மந்த நிலை மற்றும் வேலை தேடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்தது ஆகியவையே இதற்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் சராசரி வேலையின்மை விகிதம் 6% இருக்கும் நிலையில் பின்லாந்து அதைவிட மிக மோசமான நிலையில் உள்ளது. முதியவர்கள் மீண்டும் வேலைக்கு திரும்ப விரும்புவதும் ஆனால் சந்தையில் போதிய வேலைவாய்ப்புகள் இல்லாததும் இந்த சூழல் மேலும் சிக்கலாக்கியுள்ளது. வரும் 2026 ஆண்டில் இந்த நிலை ஓரளவு சீரடைந்து வேலையின்மை விகிதம் 9.3% குறையலாம் என நிபுணர்கள் கணித்துள்ளனர். ஜெர்மனியை உலுக்கும் பனிப்புயல், இயல்பு வாழ்க்கை கடும் பாதிப்பு. ஜெர்மனியில் வீசி வரும் கடுமையான பனிப்புயல் மற்றும் உறைய வைக்கும் குளிரால் அந்நாட்டின் பல பகுதிகள் ஸ்தம்பித்துள்ளன. சாலைகளில் பனி குவிந்து கிடப்பதால் வாகன போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பல இடங்களில் விபத்துகளும் ஏற்பட்டுள்ளன. பவேரியா மற்றும் சாக்சனி போன்ற தெற்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் பனிப்பொழிவு மிகவும் தீவிரமாக இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர் பனிப்பொழிவு காரணமாக பல விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன மற்றும் ரயில் சேவைகள் தாமதமாகி வருகின்றன. பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் வானிலை எச்சரிக்கைகளை பின்பற்றுமாறும் அந்நாட்டு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். வரும் நாட்களில் குளிர் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் மின்சாரம் மற்றும் வெப்ப வசதி தடங்கலின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் ரகசிய யுரேனியம் பாதை, தடைகளை மீறி ஐரோப்பா அருகே பயணிக்கும் கப்பல்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதார தடைகளை தவிர்க்க
ரஷ்யா தனது நிழல் கப்பல் படை மூலம் யுரேனியம் உள்ளிட்ட கனிமங்களை ரகசியமாக ஏற்றுமதி செய்து வருகிறது. குறிப்பாக ஆப்பிரிக்காவிலிருந்து வரும் ரஷ்ய கப்பல்கள் ஸ்பெயினின் கெனரி தீவுகள் அருகே சர்வதேச கடல் பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உலா வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கப்பல்கள் தங்களின் இருப்பிடத்தை காட்டும் சமிஞ்சைகளை அணைத்துவிட்டு கப்பலில் இருந்து கப்பலுக்கு சரக்குகளை மாற்றும் ரகசிய உத்திகளை கையாளுகின்றன. ஐரோப்பிய நாடுகள் ரஷ்ய எரிசக்திக்கு தடை விதித்திருந்தாலும் அணுமின் நிலையங்களுக்கு தேவையான யுரேனியத்திற்காக இன்னும் ரஷ்யாவை சார்ந்திருப்பதே இந்த ரகசிய வர்த்தகத்துக்கு காரணம். இந்த நிழல் கப்பல்கள் பழமையானவை மற்றும் முறையான காப்பீடு இல்லாதவை என்பதால் கேனரி தீவுகள் பகுதியில் பெரும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக ஸ்பெயின் எச்சரித்துள்ளது. 2026ஆம் ஆண்டில் மேலும் கடுமையான கடல்சார் கட்டுப்பாடுகளை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் திட்டமிட்டுள்ளது. ஐரோப்பிய அரசியல் கட்டமைப்பு ஆபத்தில் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் எச்சரிக்கை. ஐரோப்பாவின் தற்போதைய அரசியல் ஒழுங்குமுறை பெரும் ஆபத்தில் உள்ளதாக பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜூன் நோயல் பரோட் எச்சரித்துள்ளார். ஐரோப்பா நாகரிக அழிவை சந்திப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கைக்கு அவர் கடும் கண்டனம் தெரிவித்தார். ஐரோப்பா அழியவில்லை என்றும் அவ்வாறு கூறுபவர்கள் தங்கள் நாட்டின் நிலைமையை கவனிப்பது நல்லது எனவும் அவர் பதிலடி கொடுத்தார். வெளிநாட்டு எதிரிகளின் சதி மற்றும் உள்நாட்டு குழப்பங்களால் அடுத்த 10 ஆண்டுகளில் ஐரோப்பிய ஒன்றியம் சிதற வாய்ப்புள்ளதாக அவர் அஞ்சுகிறார். அமெரிக்கா ஒரு நட்பு நாடு என்றாலும் அவர்களின் அனைத்து கொள்கைகளுடனும் பிரான்ஸ் உடன்பட வேண்டிய அவசியமில்லை என்று அவர் கூறினார். ஐரோப்பாவின் ஒற்றுமையை குலைக்கும் திட்டங்களை அமெரிக்கா முன்வைத்தால் அதனை எதிர்க்கும் உரிமை ஐரோப்பாவிற்கு உண்டு என அவர் வலியுறுத்தினார். ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல், டிரம்பின் பதிலுக்காக காத்திருக்கும் செலன்ஸ்கி. உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் நடத்திய ஓர்ஸ்னிக் ஏவுகணை தாக்குதலை பயங்கரவாதத்தின் உச்சம் என அதிபர் செலன்ஸ்கி கடுமையாக சாடியுள்ளார். இந்த தாக்குதல் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என செலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். லிவிவ் நகரில் உள்ள எரிசக்தி நிலையங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால் உக்ரைனின் மின் விநியோகம் பெரும் பாதிப்புக்குள்ளானது. ரஷ்யாவின் இந்த ஆக்ரோஷமான நடவடிக்கை அமெரிக்காவின் புதிய நிர்வாகத்திற்கு விடப்பட்ட ஒரு சவால் என உக்ரைன் தரப்பு கருதுகிறது. அமைதி பேச்சுவார்த்தைகள் பற்றி பேசப்படும் வேளையில் ரஷ்யா அணுவாயுத வல்லமை கொண்ட ஏவுகணைகளை பயன்படுத்துவது முரணாக உள்ளதாக அவர் கூறினார். உலக நாடுகள் இந்த விவகாரத்தில் மௌனம் காக்காமல் ரஷ்யாவுக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். புட்டின் அமெரிக்காவை கண்டுதான் அஞ்சுகிறார், ஐரோப்பாவை கண்டு அல்ல. ட்ரம்ப் அறிவிப்பு. ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ஐரோப்பாவை கண்டு சிறிதும் அஞ்சவில்லை என்றும் அமெரிக்காவை கண்டுதான் அஞ்சுகிறார் என்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியுள்ளார். குறிப்பாக தனது தலைமையிலான அமெரிக்காவை கண்டு மட்டுமே ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் பயம் இருப்பதாக அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். தான் மட்டும் பதவியில் இல்லை என்றால் இந்நேரம் உக்ரைன் முழுவதையும் ரஷ்யா கைப்பற்றி இருக்கும் என்று ட்ரம்ப் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார்.